அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நாமக்கல் மாவட்டம் பிள்ளை நகர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த திருச்சி RTO சுப்பிரமணி அவரது மனைவி பிரேமலா ஆகிய இருவரும் 6/7/2024 அதிகாலை 4 மணிக்கு தங்களது மகன் வேறு சமுதாய இளைஞரை காதலித்ததால் ரயில் முன் பாய்ந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர் என்ற ஒரு பழைய செய்தி கண்ணில் பட்டது. பொதுவாக மனித சமுதாயம் அறிவில் சிறந்த சமுதாயம் என்று தங்களை காட்டிக்கொண்டாலும் மனித சமுதாயத்துக்குள் பல்வேறு விதமான இழிந்த நிலைகள் இருக்கின்றது. அதில் ஒரு நிலைதான் இந்த ஜாதி என்கின்ற ஒரு நிலை. இந்த ஜாதி ஒரே சமுதாயத்தை சார்ந்த மக்களிடையே பல்வேறு பிரிவுகளை ஏற்படுத்தி நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லி அந்த மக்களை பிரித்து ஆளக்கூடிய ஒரு வேலையை இந்த ஜாதி செய்கிறது. ஜாதி மதம் ஒருவருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக கூட நாம் காட்டலாம். தங்களுடைய மகள் வேறு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலித்த காரணத்தினால் அவமானம் தாங்க முடியாமல் அந்த பெற்றோர் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். ரயில் முன் பாய்ந்து என்ற அந்த செய்தி என்பது இது சமூக அவலங்களுடைய உச்சகட்டமாக இருக்கிறது. இந்த சமூக அவலங்களை நாம் களைய வேண்டும் என்று சொன்னால் ஜாதி என்கின்ற இந்த விஷயத்தை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரி தான், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்பது கிடையாது என்ற ஒரு நிலை எப்போது உலகத்திற்கு ஏற்படுமோ அப்போதுதான் மனித சமுதாயம் பகுத்தறிவான சமுதாயம் என்ற ஒரு நிலைக்கு தங்களை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்று பொருள். ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் மனித சமுதாயத்தை மிக பெரிய அளவுக்கு பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலைமைதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் என்று சொல்லக்கூடியவர்களை இந்த ஒரு நிலையில் வைத்திருப்பதும், உயர்ந்த சாதியினர் என்று சொல்லக்கூடியவர்களை அவர்களுக்கு ஒரு தனி வாழ்க்கை ஸ்டைலை அமைத்துக் கொள்வதும் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். நான் பெரியவன் நீ பெரியவன் என்று அடையாளம் காண்பதற்கு ஜாதியை பயன்படுத்தக்கூடிய அந்த நிலை ஒரு கேவலமான ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை மாறும்போதுதான் சமுதாயம் சரியான ஒரு நிலைக்கு செல்லும். அநியாயமாக பல உயிர்கள் இந்த ஜாதியின் காரணத்தினால் போகக்கூடிய ஒரு நிலைமையை சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சில பேர் அவமானம் தாங்க முடியாமல் இந்த மாதிரியான தற்கொலை என்கின்ற முடிவுக்கு சென்று விடுகிறார்கள். சில பேர் வெட்டுக்குத்து என்று இறங்கி யார் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை தாக்கி அதன் மூலமாக தனது வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொல்லி பாடிய அந்த பாரதியார், தமிழ்நாட்டில் பிறந்த அந்த பாரதியார் ஜாதியை ஆண் பெண் என்கின்ற ரெண்டும் தான் ஜாதி, வேற எந்த ஜாதியும் இல்லை என்று ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அத பள்ளியில பாடத்துலலாம் சொல்லி தருவாங்க என்றாலும் கூட பள்ளியில பாடத்துல சொல்லி தருவாங்களே தவிர அந்த பள்ளியில நீ என்ன ஜாதி என்கிறத ரெக்கார்ட் பண்ணாம இருக்க மாட்டார்கள். அதன் மூலமாக ஜாதி இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஜாதியின் காரணமாக ஏற்றத்தாழ்வு கற்பித்து மனித சமுதாயம் பல்வேறு விதமாக பிரியக்கூடிய ஒரு நிலையில இது மோசமான விளைவுகள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் எல்லாம் ஒரே மதத்தினர் என்று சொல்லி அழைப்பார்கள். அதே நேரத்துல அவர்களுடைய அழைப்புகள் எல்லாமே சுயநலமாக இருக்கும். ஏதாவது ஒரு பொதுநலமான ஒரு விஷயத்துக்கோ, உறவு விஷயங்களுக்கோ, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கோ, பெண் பார்த்தல், மனம் முடித்தல், கல்யாணம் பண்ணுதல், திருமணம் பண்ணுதல் எல்லாம் ஒண்ணுதான். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாதி பார்க்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள் என்கின்ற ஒரு நிலை என்பது ஒரு இழிந்த ஒரு நிலையாக இருக்கிறது. மனிதர்கள்ல சிறந்தவர்கள் யார் என்று சொன்னா கடவுளை அஞ்சி நடக்கக்கூடியவர் தான் மனிதர்களில் சிறந்தவர். சிறந்தவர் என்ற அடிப்படையில்
சமுதாயத்துல மக்கள் யாரையும் பார்க்கறது கிடையாது. என் ஜாதிக்காரன் உன் ஜாதிக்காரன். அரசியல் நிலவரங்கள்லாம் கூட அப்படிதான் இருக்கிறது. இந்த தொகுதியில இந்த ஜாதிக்காரர்கள் அதிகம் என்று சொல்லி அந்த ஜாதிக்காரர்களை தான் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கட்சி வேட்பாளராக நிறுத்தக்கூடிய ஒரு அவல நிலை என்பதும் இங்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தனது காதலன் என்பவன் வேறு ஜாதியினராக இருந்த காரணத்தினால் அந்த காதலனுடன் அவர் ஓடிவிட்டார். அந்த அவமானம் தாங்க முடியாமல் இந்த கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த தம்பதியினர் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற அந்த நிலை என்பது ஒரு அவலமான செய்தி. பொதுவாக குழந்தைகள் ஒரு அளவுக்கு வயசுக்கு தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அதை தாண்டினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் சமுதாயத்தில் இருக்குது. அப்போ அவர்களை நம்ம கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அன்பின் மூலமாகவும் அவர்களை நல்ல அறிவுரையின் மூலமாக தான் அவர்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியுமே தவிர கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அவர்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அப்படி கட்டுப்படுத்தி வைக்க நினைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மை உதறி தள்ளிவிட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைக்கு கூட சென்று விடுவார்கள் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ சமுதாயத்துல ஜாதி உணர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இழி நிலைகள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும். இந்த ஜாதி ஒழியுமா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வியாகத்தான் இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அனைவரும் ஜாதியை வளர்ப்பதில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்துல யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஆள்கள் என்று கருதக்கூடியவர்கள் எல்லாமே ஜாதியின் அடிப்படையில் தான் தங்களுடைய நிலைகளை அமைத்துக் கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஜாதி ஒளியும் என்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அங்க இருக்குது, ஜாதி ஒளியுமாங்கிறதுல. அப்போ இதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுடைய அடையாளங்களாக ஜாதியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. தாங்கள் நல்ல மனிதர்கள் என்று காட்டுவதற்கான ஒரு அறிமுகத்தை அவர்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதர் என்கின்ற அடையாளமே அவருக்கு உயர்ந்த ஒரு நிலையை ஏற்படுத்துமே தவிர ஜாதிகள் என்ற இடத்திலையும் அவரை உயர்ந்த இடத்தில் அடையாளப்படுத்தாது என்பதை தான் நாம் பொதுவாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நன்றி.